அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல பாப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன், இந்த கிரகங்களால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரே ஒரு கிரகத்தால மட்டும்தான் குறையும், இல்லைன்னா குறையாது. அது எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் பாதிப்பு அதிகமா இருக்கும், எந்த கிரகத்தால பாதிப்பு இல்லாமல் ஆகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜாதகத்துல, இப்போ ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல பாப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமா இந்த செவ்வாய், சனி, ராகு, கேது எந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? இப்போ செவ்வாய் அப்படின்னாலே ஒரு ஆக்ரோஷம், விபத்து, சண்டை, இதை குறிக்கக்கூடியவர் தான் செவ்வாய். சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே லேட் ஆக்குறது, தடை, தாமதம், எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு துன்பத்தை தரக்கூடிய நிலை, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ இந்த செவ்வாய் சனி பகவான் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்காங்கன்னு வைங்க, எந்த பாவகத்துல வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். சேர்ந்து இருந்தாலோ அல்லது ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருந்தாலும் ஒரே பாவகத்தை பார்ப்பாங்க, அல்லது வேற வேற பாவகத்துல இருந்து ஒரே பாவகத்தை பார்த்தாலும். இப்போ உதாரணமா ஏதோ ஒரு லக்னத்தை போட்டுக்கோங்க. இப்போ உதாரணமா ஒரு லக்னம் சொல்லாமே, காலபுருஷ லக்னத்தை எடுத்துக்குவோம் நாம. இப்போ ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னத்துல சனி இருக்காரு, 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்ப்பார், செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்ப்பாரு லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்தை. அப்போ அந்த 3ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் சனி ரெண்டு பேரோட சம்பந்தம் பலமாயிடுச்சு இல்லைங்களா? அப்போ செவ்வாய் பிளஸ் சனி ஒரே பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, ஒரே பாவகத்துல சேர்ந்திருந்து 7ஆம் பாவகத்தை ஒரே பாவகத்தை பார்க்கும், அப்படி இருந்தாலும் சரி, அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் அல்லது வேறு வேறு பாவகத்துல இருந்து ஒரே பாவகத்தை பார்த்தாலும் சரி. அதே இப்போ மேசத்துல சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையா மிதனத்தை 3ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. அதே தனுசுல செவ்வாய் இருக்காருன்னு வைங்க, 7ஆம் பார்வையை மிதனத்தை பார்ப்பாரா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்தை? அப்ப ரெண்டு பேர் சம்பந்தம் பலமா வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி செவ்வாயும் சனி பகவானும் ஒரு ஜாதகத்துல ஒரே இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரே பாவகத்துக்கு பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி, அந்த பாவக பலன்கள் பெரிய அளவுல மைனஸ் ஆகும். இல்லாம போகாது, இருக்கும், ஆனால் மைனஸ் ஆகும். இப்போ லக்னத்துல செவ்வாய் சனி அதிகமான பாதிப்பு தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்க சேர்ந்திருந்தாலும் இது பண்ணாலும் பாதிப்பு உண்டுன்னு சொல்லியாச்சு. அதிகமா பாதிப்பு தரக்கூடிய பாவகங்கள் எந்தெந்த பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் அல்லது சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது செவ்வாய் சனி பகவான், அல்லது 7ஆம் பாவகம் அல்லது 8ஆம் பாவகம் அல்லது 12ஆம் பாவகம். லக்னம், சந்திரன், 7, 8, 12 இந்த பாவகங்கள்ல தான் அதிகமான ஒரு பாதிப்புகளை இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சேர சம்பந்தப்பட்ட பலமா சம்பந்தப்பட்ட அதிகமான பாதிப்பை தர்ற நிலையில இருப்பாங்க. அப்படி இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கையில எல்லா விஷயமுமே லேட்டா தான் நடக்கும், தாமதமா தான் நடக்கும். மன அழுத்தமும் ரொம்ப அதிகமாகும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணமும் பல பேத்துக்கு ரொம்ப லேட்டா தான் நடக்கும். உடல் ரீதியான பாதிப்புகளும் எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணுலாம் சேர மாட்டாங்க, ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க. ராகு கேதுவோட பாதிப்பு எந்த மாதிரி இருந்தா அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 7, அதாவது லக்னம் தான் 1ஆம் பாவகம். 1ஆம் பாவகத்துல ராகு, 7ஆம் பாவகத்துல கேது.
அல்லது 1ஆம் பாவகத்துல கேது, 7ஆம் பாவகத்துல ராகு. இந்த மாதிரி 1, 7 அப்படி இல்லைன்னா 2, 8 1ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் சமசப்தமா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2, 8 ராகு கேது எங்க வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா 5, 11 7க்கு 7 இருக்கும். 5ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும். அடுத்ததா 6, 12 6ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ராகு கேது ஒரு ஜாதகத்துல 1, 7 அல்லது 2, 8 அல்லது 5, 11 அல்லது 6, 12 இந்த பாவகங்கள்ல ராகு கேது இருந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அதிகமா ஒரு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய மனநிலையா தான் அவங்களுடைய வாழ்க்கை போகும். மனநிலை சமநிலையா இருக்காது. மன அமைதி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். மன நிம்மதின்றது சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. உறவுகள் சார்ந்த வகையிலையும் எப்பவுமே பிரச்சனை, சிக்கல், வாக்குவாதம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திடீர் ஏற்றம் பெரிய அளவுல வந்துருவாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய அளவுல வீழ்ச்சியும் சந்திப்பாங்க. இப்போ இந்த செவ்வாய், சனி பகவான், அடுத்ததா ராகு கேது, இந்த கிரகங்கள் தான் உலக அளவுல நடக்கக்கூடிய விபத்துக்கள், அதிகமான பாதிப்புகளுக்கு காரணமாகக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். அதுல ஜோடியா சொல்றதுதான் இந்த ராகு கேது, செவ்வாய், சனி. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த கிரகங்கள். அதிகமான பாதிப்புகளை இந்த பாவகங்கள்ல இருந்தா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகளும் இருக்கும். விதிகள் தான் நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். விதிவிலக்குகள் ஓரளவு தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாருமே தான், நான் மட்டுமில்ல, எல்லாருமே தான். ஜோதிடத்துல மட்டுமில்ல, எல்லா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் விதின்னு ஒண்ணு இருந்தா விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும், இல்லாம போகாது. ஆனா குறிப்பிட்ட சில விஷயத்துக்கு விதிவிலக்கு இருக்காது. அத புரியுற மாதிரி சொல்லணும்னா இதை கேட்டுக்குங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. தெரியாமல் செய்யும் தவறுக்குத்தான் மன்னிப்பு உண்டு, பரிகாரம் உண்டு. தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, பரிகாரமே கிடையாது. அப்போ தவறு என்பது தெரியாமல் செய்யணும் இல்லைங்களா? அந்த விஷயத்துக்கு வேணும்னா விதிவிலக்கு வச்சுக்கலாம். தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புக்கு விதிவிலக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த 4 கிரகங்களால வரக்கூடிய அதிகமான பாதிப்பு தர்ற மாதிரி ஜாதகத்துல இருந்துருச்சுன்னா உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஜாதகத்துல எல்லாம் குரு எந்த பாவகத்துல இருக்காருன்னு பாருங்க. லக்னத்துல இருந்தாலும் சரி. அப்படி லக்னத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த செவ்வாய், சனி அல்லது ராகு கேது இருந்துட்டாங்கன்னு வைங்களேன். செவ்வாய், சனி, ராகு கேது 4 பேருமே அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. செவ்வாய், சனி அப்படி இருக்கிறது, அடுத்ததா ராகு கேது அந்த மாதிரி இருக்கிறது. செவ்வாய், சனி மட்டும் இருந்தாலும் சரி அல்லது ராகு கேது மட்டும் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அதிகமா பாதிக்கக்கூடிய நிலையில ஒரு ஜாதகத்துல இருந்துருச்சுன்னா அங்க பாதிப்பு குறையும். எந்த மாதிரி அமைப்பு இருந்தா குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல குரு பகவான் இருந்தால் அவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒரு பாதுகாப்பு உணர்வோட வாழ்வாங்க. எவ்வளோ பெரிய துன்பம், துயரம், துக்கம் வந்தாலும் பெரிய அளவுல முழுசாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, அதே குரு பகவான் 5ஆம் பாவகத்துல இருந்துட்டாருன்னு வைங்க. அந்த மாதிரி செவ்வாய், சனி அல்லது ராகு கேது அந்த மாதிரி ஒரு பாதிப்புல இருந்து அவங்க ஜாதகத்துல குரு பகவான் 5ஆம் பாவகத்துல இருந்தாருன்னு வைங்க, இவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா இவங்களை காப்பாற்றும். பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சி அப்படின்றது இவங்க வாழ்க்கையில இருக்காது. அதே 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்துட்டார் அப்படின்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயத்தினாலேயே வாழ்க்கையில அதிக விஷயங்களை தப்பிச்சு போயிடுவாங்க. பெரிய அளவுல பாதிக்காது. எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி, கடைசி நேரத்துல அந்த குரு பகவான் காப்பாத்திடுவார். தூக்கு தண்டனை கைதியாவே இருந்தாலும் சரி, அவர் மேல தப்பு இல்லாம இருக்குன்னா கடைசி நேரத்துல கண்டிப்பா அந்த குரு பகவான் 9ல இருந்தா காப்பாற்றுவார். இப்போ அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராஜாதி ராஜா படம் பார்த்திருப்பீங்களா, ரஜினி படம். அதுல ஒரு ரஜினி தூக்குல போறப்ப இந்த ரஜினி காப்பாத்துவார் பாத்தீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க.
அடுத்ததா 10ஆம் பாவகத்துல குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருந்துட்டா இந்த வேலை சமூகம் சார்ந்த வகையினால உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்புன்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனால செவ்வாய் சனி அல்லது ராகு கேது உங்க ஜாதகத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருந்தாலும் குரு பகவான் இப்படி இருந்தா பெரிய அளவுல பாதிக்காது. இப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குரு சரி அந்த மாதிரி இல்லப்பா, அதாவது குரு பகவான் இப்போ 1 5 9 10 தான் சொன்னோம். பொதுவாவே குரு பகவான் கேந்திர திரிகோணம், அதாவது 1 4 5 7 9 10 இந்த பாவகங்கள்ல இருந்துட்டாலே இந்த செவ்வாய் சனி ராகு கேதுனால வரக்கூடிய பாதிப்பு எவ்வளவு வந்தாலும் பெரிய அளவுல வீழ்ச்சி அப்படின்றது வாழ்க்கையில வரவே வராது. இந்த குரு பகவான் காப்பாத்துவார். சரி, கேந்திர திரிகோணத்துல இல்லப்பா, அப்ப குரு பகவான் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல குரு பகவான் எந்த பாவகத்துல வேணாலும் இருக்கட்டும், அந்த பாவகத்துல குரு பகவான் உச்சமா இருக்கணும் அல்லது ஆட்சியா இருக்கணும். அப்படி இருந்துட்டாலும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் சனி ராகு கேதுனால இவங்க பாதிப்பு கொடுக்கிற மாதிரி உங்க ஜாதகத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, குரு பகவான் லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்துட்டாருன்னு வைங்களேன், பலமான என்ன உச்சமா அல்லது ஆட்சியா, அடுத்ததா 8ஆம் பாவகத்துல இருந்து அதிகமா நவாம்சத்துல பலமாகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துட்டால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுடைய நிலை பெரிய அளவுல காப்பாற்றப்படும் குரு பகவானால். குரு இருக்க பயம் எதற்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். அனைவரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவில் சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.